Hi friends, welcome to Design Loom Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டூல்ஸ். மார்க்கெட் டூலில் நம்ம இன்றைக்கி என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல், எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல். இது ரெண்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூல் பாரில் டாப்பில் இருக்கும். ஓகேங்களா? இந்த ரெண்டு மார்க்கெட் டூலும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதில் எடிட்டும் பண்ணிக்கலாம், கலர் கரெக்ஷனும் பண்ணிக்கலாம், கலர் கிரேடிங்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து செலக்ட் பண்ண போகிறேன், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த ரெண்டு டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி செலெக்ஷனுக்காக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூலை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ராக் பண்ணுறேன், கேன்வாஸில் ட்ரா பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போது நான் இதில் வந்து கலர் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்போ கலர் வந்து கலர் பேலட்டில் வந்து பிங்க் கலர் இருக்குது. இப்போ நான் வந்து இதுக்கு கலர் ஃபில் பண்ணணும், அதுக்கு ஷார்ட்கட் வந்து ஆல்ட் பேக் ஸ்பேஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த கலர் வந்து ஃபில் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த கலரை வந்து நான் வந்து கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கர்வ் கொடுங்க. இங்கே பாருங்கள், கலர் வந்து வேரியேஷன் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? அப்போது நான் செலக்ட் பண்ண ஏரியாவில் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ண ஏரியாவில் நான் என்ன பண்ணிக்கலாம்னா கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அதாவது எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கான மீனிங். ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுக்குறேன், எனக்கு வந்து இந்த கலர் மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ டீசெலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ டாட்டட் லைனாக இருக்கா, இதை டீசெலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி கொடுங்க. என்ன ஆகும்னா டீசெலக்ட் ஆகிடும். இப்போது அகைன் பாருங்கள், இப்போ நான் அதே மாதிரி டூல் பாரில் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது வந்து மார்க்கெட் டூல், ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூலில் ட்ரா பண்ண ஒரு ஷேப்பு. ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது, மூவே பண்ண முடியாது இந்த ஷேப்பை. மார்க்கெட் டூலில் ட்ரா பண்ண ஷேப்பை வந்து நீங்கள் வந்து அது வந்து பேக்ரவுண்ட்லேயே இருக்கும், உங்களால் வந்து எந்த மூமெண்ட்டும் பண்ண முடியாது, பேக்ரவுண்டோடு அட்டாச் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் டூல் பாரில் ரெக்டாங்குலர் ஷேப் வரைகிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதோட சைஸை மாற்றிக்கலாம், எட்ஜஸை குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதை நான் வந்து எடிட் பண்ணணும், இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பை எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறேன், எனக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் காட்டவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஷேப் வந்து நீங்கள் கலர் கரெக்ஷன் கலர் கிரேடிங் பண்ண முடியாது. நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவை வேணால் நீங்கள் கலர் கரெக்ஷன் கலர் கிரேடிங் பண்ண முடியும். சொல்கிறது புரியுதுங்களா? இதுக்கு தான் இந்த மார்க்கெட் டூல் யூஸ் ஆகுது. இந்த மார்க்கெட் டூல்ன்றது வந்து தனி லேயர் கிடையாது. நீங்கள் தனியாக ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அது வந்து தனி லேயர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இமேஜில் நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டூல், ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூலை கிளிக் பண்ணுறேன், எனக்கு இந்த ஏரியா மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும், இந்த ஏரியா மட்டும் ஹைலைட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபெதர் வச்சிங்க அப்படின்னா எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா 0 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எடிட்டில் போயிட்டு இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லெவல்ஸ் கொடுக்குறேன். இப்போது டீசெலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் டி வைத்திங்க, ஹைலைட் ஆகி காமிக்குது. ஓகேங்களா? இப்போ சேம் வந்து எலிப்டிக்கல், ரெக்டாங்குலருக்கு நான் என்ன சொன்னோம் அதே தான் எலிப்டிக்கல். இப்போ இந்த ரெண்டு பர்சனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எலிப்டிக்கல் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஃபெதர் வந்து ஒரு 30 பாயிண்ட் வச்சுக்கிறேன், எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் ஃபெதர் வேல்யூ அதிகமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே சேம் தான், இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லெவல்ஸ் ஆர் கர்வ்ஸ் எது வேணாலும் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கர்வ்ஸ் லெவல்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் போன டைம் லெவல் எடுத்துக்கிட்டேன், இந்த டைம் வந்து கர்வ்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இவங்களை ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கர்வோட வேல்யூ வந்து
என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடம் மட்டும் செலக்ட் ஆன ஏரியா மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா ஹைலைட் ஆகிட்டு காமிக்குது. இப்போ அகைன் நீங்கள் வந்து டீசெலக்ட் பண்ணால் கண்ட்ரோல் டி வைத்திங்க. ஓகேங்களா. ஃபெதர் வேல்யூனா என்ன மீனிங்னா, இந்த ரெக்டாங்குலரில் வரைஞ்சது பாருங்கள் உங்களுக்கு வந்து எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த எலிப்டிக்கலில் வரைஞ்சது பாருங்கள் எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்காது, ஃபெதர் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து இந்த ஆப்ஷன் பாரில் வந்து ஃபெதர் வேல்யூ வந்து 30 பாயிண்ட் வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போது அதே போல் அகைன் நான் என்ன பண்ண இப்போ சேம் தான். இப்போது இவங்கள வந்து என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு ஃபெதர் வேல்யூ வந்து ஒரு 30 பாயிண்ட் தரேன். ஓகேங்களா. இப்போது இமேஜில் போயிட்டு நீங்கள் இமேஜில் போயிட்டு கலர் கரெக்ஷன் பண்ணாலும் சரி, இந்த ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலுமே உங்களுக்கு அந்த இடத்துல ஹைலைட் ஆகிட்டு காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து அங்கே ஹைலைட் ஆகும். இங்கே பாருங்கள், நான் செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் இங்கே வருது. இங்கே பாருங்கள், நான் இது ஃபில்டரில் போயிட்டு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இந்த வேல்யூலாம் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த ஏரியா நான் செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஹைலைட் ஆகிட்டு காமிக்கும். ஓகேங்களா. இதுதான் இன்றைக்கான டாபிக். மார்க்யூ டூல் வந்து ஒரு ஏரியாவை வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கலர் ஃபில் கொடுத்துக்கலாம், எடிட் கொடுத்துக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது எல்லாமே பண்ணிக்கலாம். எலிப்டிக்கல் டூலும் மார்க்யூ டூலும் ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல் ரெண்டுமே வந்து சேம் தான். ஓகேங்களா. ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த மார்க்யூ டூல் வந்து யூஸ் ஆகுது. இன்றைக்கி டாபிக் இது தான். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து அடுத்து வர டூல்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.